அது இந்த இடத்துல கணக்கு போகணும். இந்த இடத்துல கணக்கு போகணும்னு வரும்டா. அந்த கணக்கு தனியாக ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். இந்த முட்டிக்கும் அந்த முட்டிக்கும் ஜாயிண்ட் மாதிரி ஒரு நடுவில் ஒரு பிளேட் மாதிரி இருக்கும். அந்த பிளேட்டில் வந்து என்னன்னா கார்னரில் வந்துட்டு டிஷ்யூ வந்து டெட் ஆயிடுச்சு. அந்த இடத்துல இது ஆயில் ஜவ்வு இருக்கும். அந்த ஜவ்வு வந்து டெட் ஆயிடுச்சு. அந்த ஜவ்வு டெட் ஆனதுனால அந்த கெட்ட ரத்தம் வந்து ஸ்ப்ரெட் ஆனதுனால அந்த இடம் வந்து வலி எடுக்காது. அதனால என்னால் நடக்க முடியல. ஸோ என்ன பண்ணால் அந்த ஜவ்வு ஃபுல்லாகவே எடுத்துட்டு இங்கே இருக்கிற ஜவ்வுக்கு அது இடம் வந்து அது தெரில. அது கிளைமேட் கண்டிஷன்றாங்க. ஒரு அடிப்படை அது லேயில் கையில் இருந்தால கோல்டு கிளைமேட்டில் இருந்ததுனால அது கோல்டு கிளைமேட்டில் இருந்தாலும் இந்த கட்டவரில் வந்து பழம் காற்று போட்டுக்கலாம். ஷூ தான் போட்டு வச்சுக்கணும். பாகம் பிக்சர் தானே அதெல்லாம் ஒன்றும் பார்த்துக்கலாம். அதெல்லாம் எவ்வளோ பார்த்தாச்சு. இதை பார்க்க மாட்டோமா? தோனி டக் அவுட் ஆகுது. நான் இன்னும் மேட்ச் ஈவினிங் வேறு இருக்குது. இப்போ அடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கா மாட்டா? டேய் எத்தனை இப்போது ஆல்ரெடி 1.5 மாதம் ஆயிடுச்சுடா. இப்போ ஒரு 3 வாரம். இந்த வாரம் இல்லாமல் இந்த புதன்கிழமை இல்லாமல் அடுத்த புதன்கிழமை டாக்டரை பார்க்க போவோம். ஒரு எக்ஸ்ரே எடுப்பார். எக்ஸ்ரே எடுத்துகிட்டு ஓகே அப்படின்னா கீழே கால் டிப்பு நடக்கும். ஏய் டிப்புடா ஓடலாம்டா ஓடலாம். அதுக்கப்புறம் நடக்கலாம். நடந்து டான்ஸ் இல்லாதா இன்னும் ஒரு 3 வீக்ஸ் அப்புறமா ஒரு 6 வீக்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா போடுறது மோனே யார் தம்பிட்டாங்க? நாடி சொல்லும் போது தெரியுமா அதோட பார்க்குறாங்க. அது நாடியில் ப்ராப்ளம் கிடையாது. நாடி மீன்ஸ் என்னன்னா அந்த இது வச்சு அந்த போன் அது உள்ள டிஷ்யூ போயிடுச்சு. இப்போ இது ஃப்ராக்சர் இருக்குதுன்னா கூட நம்ம எதாவது பண்ணலாம். எல்லாத்துக்கும் இது டிஷ்யூ ப்ராப்ளம்னால டிஷ்யூ ட்ரான்ஸ்பிளான்ட் எல்லாருமே பண்ண மாட்டாங்க. ப்ராபபிளி எல்லாருமே பண்ண மாட்டாங்க. அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர் தான் பண்ணுவாங்க. கைக்குள்ளே போகுது. இது 5 years தான் இருந்தது. நான் ஒரு கிரவுண்ட் பார்த்துருக்கேன். சூப்பராக இருக்குது. அவன் தான் வெற்றி சொன்னான். ஆனால் நல்லா இருக்கு. இதோட டபுள் மடங்கு வாங்கிட்டு எங்கே தெரியுமா ஒரு இது ஒமேகா ஸ்கூல் இருக்குல்ல அதுக்கு ஆப்போசிட் நல்லா இருக்கு. அது ஆக்சுவலாக 13 பேர் அப்படின்னா ஒரு 20 வருமா அந்த டைம். அதில் வந்து 16 பேர் 8 பேர் அங்கே நைட்டு 2 மணிக்கு இல்லை. நைட்டு 2 மணிக்கு இல்லை. கிரவுண்ட் பெருசு. அதெல்லாம் நல்லா இருக்குது. அது நல்லா இருக்கு. நல்லா நம்ம இதுவாக இருக்குது. அதாவது வெயில படகு சோனியா வேலைக்கு இதனா மட்டும் 100 ரூபா வச்சுருவாரு. இது சொல்லி சொல்லி அப்படியா தோனியை பற்றி அப்படியா யாருக்கு வரலடா ஓடுறடே இங்கே பேட்டை எடுத்து 1 மணி நேரம் ஆயிடுச்சா? நானும் சரி வரலாமா வரமான்னு இல்லை. நானும் ஒடுக்கால தான் நடக்கிறேன். ஆமாம் ஒடுக்கால இந்த இது வச்சு தான் நடக்கிறேன். எல்லாம் எனக்கு வீட்டில் நான் ஆஃபீஸ்க்கு போய்ட்டேன். 20 days ஆப்ரேஷன் பண்ணி வீட்டுக்கு ஆஃபீஸ் போயிட்டேன். காலில் கட்டு இருக்கும்போதே போகணும். சிங்கிள் போச்சாடா இங்க ஒன்று போச்சாடா விட்டாடா 2 ஊருக்கு வந்துடாடா. எல்லாம் 50 கம்மியாக இருக்குங்க. 11 தானே 11.
லூஸ் பால் நல்லா வச்சிருக்கு. லைன் கிடைக்குதுன்னா கூட அதான் அதில் ஹைட்டு நம்ம ஹைட்டு. இந்த போல்டா, இந்த போலை விட டபுள் போல் இருக்குது. அது அப்போ எவ்வளோ ஹைட்டு பார்த்துக்கோ. எல்லாமே இது ஒரு போல் தானே இருக்குது. அது இதை விட டபுளிங் போல். அப்போ ஹைட் எவ்வளோ இருக்குது. இந்த 6 இதெல்லாம் வந்து நல்லா காட்டும் ஹைட்டு வந்து. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெம்ப் இருக்குது பார்த்தியா, இதே டிஸ்டன்ஸ் அந்த பக்கம். அப்போ அது எவ்வளோ வயலாம் அதனால தான் பிடிக்கலாம். ஆனால் ஆள் 13 பேர் இல்லை, 11-13 பேர் எப்படியும் ஆயிடுவாங்களா. இப்போ 9 பேர் இருக்காங்களா, இன்னும் 4 பேர் ரவி தேஜா எல்லாருமே வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கிரௌண்டு போய் இன்னும் ஒன்றும் இல்லை, ஒமேகா ஸ்கூல் ஆப்போசிட் தான், வேறு எதுவுமே கிடையாது. அதனால நம்ம இங்கே தான் பேட்டில் மாட்ட மேட் மாட்டிக்கிறா. 1 ரூபா கொடுத்தான். ஆடியா மூணு வருதுடா பாத்தியா. கொஞ்சம் போய் சொல்லக்கூடாது அலெக்ஸ்க்கு, பிடிக்காது. சூப்பரா கிளாஸில் எப்படா வரான் சரவணா? இந்த பாட்டுலாம் இன்னும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. இப்போ வர பாட்டுலாம் எல்லாம் எப்படி கேட்குற மாதிரி இருக்கு. இந்த பாட்டு இன்னைக்கும் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அங்கே நின்று கேட்குறா, அங்கே நின்று கேட்குறா, முன்னாடி வந்துட்டு போறான் வேற. ஜெயினு நோ பால், ஜெயினு நோ பால்னா பால் பால் அவனுக்கு அது பால் ஆடியா. ஸ்கோர் எவ்வளோ மச்சி? ரூபட்டு ரூபட்டு உங்க ஃப்ரெண்ட் இல்ல, ஃப்ரெண்டா இல்ல ஆடல. ஓ இந்த டீமா? விட்டாடா என்னடா டேய், பெஸ்ட் கேட்ச்ரா. எங்க பிடிச்சா க்ளோஸ் போட்டுக்கிறீங்களா? ஒரு ஸ்டெப் பேக், ஒரு ஸ்டெப் பேக்டா. நிச்சயம் வந்து கேமராவில் பாரு, எப்படி கேமராவில் வச்சிருக்கேன், செட் பண்ணி வச்சிருக்கேன். அண்ணா ஸ்கோரலா சூப்பர்.
பார்க்க ஆமாண்ணா பைக் வர முடியாது இல்லை அடுத்த 10 வருஷம் பைக் வந்து 2 10 வருஷம் பைக் இல்லை 2 ஷூ போட்டு போடலாம் பார்க்குறேன் முடிச்சுக்கலாம்ல தூஜி 2 பக்கம் 2 போடல அந்த கேட்சை பிடிச்சிருந்தனால பிடிக்காதனால பாரு இது கூட எவ்வளோ டபுள் இதை ஃபஸ்ட்டா நீ ஏன் ஓட இந்த சின்ன ஓட இல்லை 46 உச்சி ஜோனி தான் கை கட்டினு இருக்கிறான் அவங்க எல்லாம் போகும்போது ஜோனி கை கட்டு கை கட்டுறான் 47 48 போகாது இவரு பயங்கர சான்ஸ் இருக்கு லைஃப் அப்போ வந்து மழை மாமாவா ஏய் காது ஓரமா வச்சுடா. ஹலோ அந்த பசங்க இங்க தான் அடிப்பானா? சொல்லுங்க. டேய் ஆமாடா. இல்ல பண்ணிக்காதா? மேலே நின்னா இல்ல என்ன ஓடிடுவானா? இல்லடா நீ பார்க்கலாம் இந்த கால்ல இவ்வளவு பால் ஏய் இவ்வளவு பால் பிடிச்சு மேல ஊந்துருவான். ஏய் அவன் தள்ளி விடுறது எவ்வளவு நேரம் ஆகும் போகுது நமக்கு சூப்பரா நல்லா முன்னாடி விட வாடுறா கொஞ்சம் பாரு இவ்வளவு தூரம் டிஸ்டாங்க இங்கிருந்து எடுத்து அங்க வச்சிருக்காங்களா? தெரியாத அளவுக்கு பண்ணி இது 24 இது 26 போட்டாங்க. பெயின் வந்து இந்த பெயின் தொட்டா இல்லை, இந்த இடத்துல மட்டும் தொட்டா வைக்க வரைக்கும் இந்த இடத்துல முட்டி மடக்கிறது ரொம்ப மடக்க முடியாது, நடக்கக்கூடாது. இப்போ டாக்டர் வந்துட்டு ஒரு 2 வாரம் டைம் கொடுத்துருக்காரு. காலை வந்துட்டு டாக்டருக்கு கொஞ்சம் டாக்டர் என்ன பண்ணாங்கன்னா இப்போ மூவ்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டாரு. மூவ்மெண்ட் கொடுக்க சொல்லிட்டாரு.
மூமெண்ட் கொடுக்க வந்து ஜாயிண்ட் ஆகும். ஆமாம் ஏன்னா பிஓபி எது கைட்டினாங்கன்னா பிஓபி வந்து 2 வாரம் ஆச்சு கைட்டு ஏன் கைட்டு சொன்னாங்கன்னா இந்த கேம் ஆனால் வந்து நான் வந்து அவங்க ஒரு வார்ம் அப் சொல்லுவாங்களா? ஆமாம் வீடு இங்கே தான் நல்லா பின்னாடி நல்லா சாஞ்சி கால் பண்ணி கரெக்டாக இங்கே தான் அடிக்குது. அப்படியே ஃபோன் வச்சுருக்காங்க. நாலரை உள்ளவா எதுக்கு அங்கே உட்காந்துங்க ஸ்கோர் 1. அமித் வரல அமித் கை விரல் ஃப்ராக்சராமா ஸ்கோர் 2 2 ஒயிட். நாலு. ஓடினா கூட ரன் அவுட் தான். இந்த வேகத்தில் ஒரு 6 தான் இந்த இடத்துல அவுட் ஆகிடப்போம். ஏட்டு தானே பாபு? ஏட்டா? ஆமாம் மியாட்டில்டா நான் இது என்ன அந்த பேர் 3 பால். சேத்பட் குமரநாத் எப்படா? ஸ்கோர் 6. Gracias.
தோனியாக தான் ஓடிருப்பாங்க. தோனியாக தான் ஓடிருப்பாங்க. தோனி அந்த பக்கம் நிற்கிறாங்க. தோனிக்கு போகிறான் இப்போ தொப்பக்கு இப்போ என்னது தோனிக்கு இப்போ தொப்பக்கு போகுது. இது வயசான தோனின்னு நினைக்கிறேன். மத்தியா ஐயோ லேட்டா வர குத்துட்டவே என்ன பண்றது தெரியல அப்படின்னு யோசிக்கிறான். சொல்லாமா ஒயிட் சொல்லாம கன்ஃபியூஷன் ஆயிட்டான். இது குத்துட்டான்ப்பா. அவன் யோசிச்சான் நெக்ஸ்ட் பால் எப்படி கொடுப்பான் நான் கவலைப்படாதா அப்படின்ட்டு. அவன் கொஞ்சம் இதுவாயிட்டான் அப்படியே ஸ்டக் ஆயிட்டான் அவன். வேடிக்கை பாக்குறா. போட்ட மாதிரி இருக்குது. ஒரு 6 ஓவர் போட்டு சூப்பரா. போடுறா. கத்திருக்கா டே சக்தி செம்ம டேடி. அவன் போடுறான் எல்லாமே ஒயிட் தான் போடுவான்.
ஓடுறா ரன் அட்லீஸ்ட் 2 ரன் ஓடி இருக்கா. பவுன்ஸ் வரும்டா டேய், பார்த்துக்கூடா டேய் சக்தி. பவுன்ஸ் வரும், பேட்டை மேலே இழுத்துக்கிட்டோம். நல்லா வீட்டடி, நல்லா பவர் காட்டு. அவ்வளோதான் ஓடி ஓடுறா ஓடிட்டுங்களா. பவுன்ஸ் வரும்டா, பார்த்துக்கூடா. டூஜி டூஜிங்க நம்ம சதையா இருக்கனால பிரச்சனை கிடையாது. சதை உடம்பு இருக்கனால பிரச்சனை கிடையாது. தலை தான் படக்கூடாது. தலை பட்டுச்சு வீட்டுல கொட்டு விழுந்துரும். முழுக்காயினா கூட தாய்க்கலாம். அதான் அந்த பாட்டு மாதிரி உண்டான காயம் இது கேட்சா மனசாட்சி வேணா போடுறா. நாளை 2 மேட்ச் விளாடலாம். 2 மேட்ச் விளாடலாம். ஒரு மேட்ச் விளாடலாம் ஐடியா பண்ணுறாங்க. 3 மணிக்கு வர்றாங்க, இப்போ வர்றீங்க. என்ன படம் வேடிக்கை பார்க்குறாங்க. இப்போ விட ஆடியன்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் வருவாங்களா? நானே வரலாம் மேடம் யோசிச்சேன். அப்புறமா சரி இங்கே வந்தால் ரிலாக்ஸாக இருக்கும்ல. ஆமாம், அதனால வீட்டிலே அடைஞ்சு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். நம்ம செஞ்சு அந்த கிரௌண்ட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிரௌண்ட் பெஸ்ட்டாக அந்த வெயில் தானே பிரச்சனை. ஆமாம், இந்த வெயிலில் டயர்டாகிருக்கு. நைட்டு வரும். நைட் இல்லை, நைட்டு யாரும் வர மாட்டாங்க. நைட் யாரும் வர மாட்டாங்க. 3 மணி அங்கே வெயில் அடிக்காது. 3 மணிக்கு எந்த கிரௌண்டில்? நம்ம அந்த கிரௌண்டு